வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்த்துவிடலாம். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 144க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மியான்மரின் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியிருக்கிறது. இந்நிலையில் அங்குள்ள மிகப்பெரிய கட்டிடங்கள் ஒரு நொடியில் இடிந்து விழுந்து தரைமட்டமாகின. மண்டேலா நகரில் உள்ள ஒரு மசூதியில் மக்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதேபோல தாய்லாந்திலும் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயரமான பல கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சத்தில் வெளியே ஓடிவரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் பெயரை கூறி மன்னராட்சி முதல்வர் என்ற அவர் அரசியல் என்பது அனைத்து குடும்பங்கள் வாழ்வதா, ஒரு குடும்பம் மட்டும் வாழ்வதா என்று கேள்வி எழுப்பினார். தங்களுக்கு தடை ஏற்படுத்துவதாக கூறிய அவர் பாசிச ஆட்சி என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மக்களின் அத்தனை போராட்டங்களுக்கும் தாவேகா துணை நிற்கும் என்ற அவர் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவில் இதுவரை நடக்காத தேர்தலாக இருக்கும் என்றும் இந்த தேர்தலில் திமுக தாவேகாவிற்கு தான் நேரடி போட்டி எனவும் தெரிவித்தார். திமுகவை தொடர்ந்து மத்திய பாஜக அரசையும் விஜய் சாடினார். தாவேகா பொதுக்குழு கூட்டத்தையொட்டி ஒட்டப்பட்ட போஸ்டர் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். நாளைய முதல்வர் புசி ஆனந்த் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் போஸ்டர் ஒட்டியது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றார். பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே தாவேகாவில் பதவி வழங்குவதாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு கண்டிப்பாக கட்சியில் பதவி வழங்கப்படும் என தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பணம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பதவி வழங்குவதாகவும் விஜய்க்காக 25 ஆண்டு காலமாக தொண்டனாக இருந்தவர்களுக்கு பதவி தராமல் இருப்பதாகவும் பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் முசுலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபாநாயகர் அப்பாவு உத்தரவுப்படி அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அவர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேச தனக்கு அனுமதி தரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மக்களை பற்றி அரசுக்கு கவலை இல்லை என்றும் குடும்பத்தை பற்றி மட்டுமே திமுக அரசு கவலை கொள்வதாக தெரிவித்தார். காவலரையே கொலை செய்யும் அளவிற்கு போதை கும்பலுக்கு தைரியம் வந்துள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் திட்டமிட்டு சட்டசபையிலிருந்து தங்களை வெளியேற்றியுள்ளதாகவும் கூறினார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை பூதாகரமாக்கி மக்களை குழப்பி திசை திருப்ப எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில் தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என புள்ளி விவரங்களுடன் எதிர்க்கட்சிகள் சொல்ல வேண்டும் என்றும் கடந்த அதிமுக ஆட்சி காலங்கள் போல சாதி மத மோதல்கள் நிகழ்ந்துள்ளனவா, குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் வந்து குவிவதாகவும் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சி ஒருபோதும் நிறைவேறாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக பதிலளித்துள்ளார். டெல்லியில் இபிஎஸ் ரூட் மாறி 3 கார்களில் சென்றதாக துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியது சட்டப்பேரவையில் சிரிப்பலையை உருவாக்கியது. அவசர பணிக்காக டெல்லி சென்று திரும்பிய எதிர்க்கட்சித் தலைவர் என்ற உதயநிதி தான் பதில் சொல்லும் போது அவர் இருப்பதில்லை என்றார். ஒரு தாளில் எழுதும் போது ஊ போட்டு சிலர் எழுத தொடங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் ரூ போட்டு பட்ஜெட்டை தொடங்கியதாகவும் அவர் கூறினார். இப்படிப்பட்ட தலைவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு மட்டுமல்ல வேறு எந்த திணிப்பையும் கொண்டு வர முடியாது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி கூறினார். தமிழ்நாடு அரசு வனத்துறை பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு இருவாச்சி பறவை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். சிங்கவால் குரங்கு, தென்னிந்திய முள்ளலி, கழுதை புலி மற்றும்
செத்துடுப்பு காவேரி மீன் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னை கடற்கரைக்கு கடல்சார் உயரடுக்கு படை உருவாக்கப்படும். குள்ளநரி பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் மற்றும் 31 கோடி ரூபாயில் மனிதர்கள் வன உயிர்கள் மோதலை தவிர்க்க எஃகுவேலி அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வனத்துறை அறிவித்துள்ளது. வழக்கறிஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தற்காலிகமாக சட்டக்கல்லூரி தொடங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி தொடங்க அரசு ஆவணம் செய்யப்படுமா என KP முனுசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, நிதிநிலைக்கு ஏற்ப புதிய சட்டக்கல்லூரி அமைப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். வீராணம் ஏரியில் படகு இல்லம் அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் தொகுதியில் உள்ள வீராணம் ஏரி அருகே கந்தகுமரம் பகுதியில் படகு இல்லம் அமைக்கும் பணி இந்த ஆண்டு தொடங்கப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், படகு இல்லம் அமைப்பது குறித்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உதகையில் 52 கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கூடலூர் தொகுதியில் அமைய இருந்த சுற்றுச்சூழல் பூங்கா உதகைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அதனை கூடலூர் தொகுதியிலேயே அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜேந்திரன், கூடலூரிலேயே பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை நிபுணர் நியமிக்கப்படுவாரா என சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நடப்பாண்டில் 9 குழந்தைகளுக்கு இன்டர்வென்ஷனல் இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூப்பது போல தனது கோரிக்கையை கொடுத்து 2 ஆண்டுகள் கழித்து பதில் வந்திருப்பதாக செல்லூர் ராஜு கூறியதற்கு உங்கள் ஹார்ட் ஸ்டாண்டாக உள்ளதாக அர்த்தம் என்று சபாநாயகர் அப்பாவு நகைச்சுவையுடன் பதிலளித்தார். தமிழ்நாடு மக்களுக்காக கணக்கு கேட்டால்தான் எம்ஜிஆர் சாகும் வரை முதலமைச்சராக இருந்தார் என RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். அதன் பின்னர் பேசிய அவர், எங்கள் கூட்டணி கணக்குகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம், அதை பற்றி திமுக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். மேலும் நீட் தேர்வு ரத்து பற்றி கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் உசைன் போல்ட்டை விட வேகமாக ஓடுகிறார் எனவும் விமர்சித்தார். பகுதி நேர சிறப்பாசிரியர்களின் கோரிக்கையை ஏற்க மறுப்பது அநீதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில், தமிழக அரசு வழங்கும் மிக குறைந்த ஊதியத்தில் 13 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களில் பலர் வேறு பணிகளுக்கு செல்வதற்கான வயது வரம்பை கடந்துவிட்டனர். அதனை கருத்தில் கொண்டு மனிதநேய அடிப்படையில் தமிழக அரசு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் காவல்துறை தரப்பு வாதத்தை ஏற்று மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக என்றும் குரல் கொடுக்கக்கூடியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற ரமலான் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர், மத்திய பாஜக அரசு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக பல நடவடிக்கைகளை செய்ததாக குற்றம் சாட்டினார். அதிமுகவினர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமித்ஷாவை பார்த்துவிட்டு வந்ததாக குறிப்பிட்ட அன்பில் மகேஷ், முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் மதுக்கடைகளை மூட மனமில்லையா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில், மதுரையில் உசிலம்பட்டியில் காவலர் முத்துக்குமார் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது மாநில அரசின் கடமை என குறிப்பிட்டுள்ளார். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு பெரும் தடையாக இருக்கும் மதுக்கடைகளை மூடி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நிலவில் ஒரு மையம் அமைக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நோக்கமாக உள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்.
கோவை மாவட்டம் அரசூர் பகுதியில் நடைபெற்ற புதிய மின்சார இருசக்கர வாகனம் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது அனைவரும் பேட்டரி வாகனங்கள் வாங்கினால்தான் பசுமையான உலகத்திற்கு நாம் செல்ல முடியும் என்றார். கோவையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் குப்பைகளை கொட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தின் போது பட்ஜெட் தாக்கல் குறித்த 132 தீர்மானங்களின் நகலை தாமதமாக கொடுத்தால் எப்படி படித்து பார்த்து விவாதிக்க முடியும் என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் குப்பைகள் அள்ளும் டெண்டரில் பல கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக கூறி கூட்டரங்கின் முன்பு அவர்கள் குப்பைகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் சர்வீஸ் செய்த செல்போனுக்கு பணம் தர மறுத்து இளைஞர் ஒருவர் செல்போன் கடையில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் ரெட்டியார் மில் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள மொபைல் சர்வீஸ் சென்டரில் மகாராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த அருண் என்ற இளைஞர் தனது செல்போனை சர்வீஸ் செய்துள்ளார். இந்நிலையில் சர்வீஸ் செய்ததற்கான பணத்தை கடைக்காரர் கேட்டதால் ஆவேசமடைந்த அருண் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டினை கடைக்குள் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கு தொடர்பாக 124 பேர் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் பள்ளி விடுதியில் தங்கி 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவி ஸ்ரீமதி என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து ஜூலை 17ஆம் தேதி நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட 124 பேர் மீதும் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் விசாரணையை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்டு தமிழகம் வந்தடைந்த கிருஷ்ணா நதிநீரை நீர்வளத்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கண்டலேறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் 12 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என தமிழக ஆந்திர அரசுகளிடையே ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி திறக்கப்பட்ட வினாடிக்கு 800 கன அடி தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. கேரளாவில் மீன்பிடிக்க சென்று மாயமான நாகை மீனவரை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு அளித்துள்ளனர். வாழ்மங்கலம் மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த பாண்டிதுரை என்பவர் கேரளாவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதியன்று வழக்கம் போல மீன்பிடிக்க சென்றார். அப்போது அவர் மாயமானதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து படகுகள் மூலம் அவரை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கோவையில் உயரக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக பெண் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் உட்பட 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மட்டுமின்றி 3 கார்கள், 12 செல்போன்கள் உள்ளிட்ட 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதான 7 பேர் மகாராஷ்டிரா மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து தமிழகம் முழுவதும் 1.5 வருடங்களாக விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைதானவர்களில் மகாவிஷ்ணு என்பவர் கோவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் சரித்திர பதிவேடு ரவுடியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் செயலிழக்க வைத்தனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மீது கொலை, கொள்ளை முயற்சி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 37 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மகாகவி பாரதியார் நகர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இருவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சரவணனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் செயலிழக்க செய்தனர். டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை 2 விழுக்காடு அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் அகவிலைப்படி 53 விழுக்காட்டிலிருந்து 55 விழுக்காடாக உயர்த்தப்படும். எனினும் இந்த அதிகரிப்பானது கடந்த 78 மாதங்களில் மத்திய ஊழியர்களுக்கான அகவிலைப்படியில் மிக குறைந்த அதிகரிப்பு என கருதப்படுகிறது. மே 1ஆம் தேதி முதல் நிர்ணயிக்கப்பட்ட முறைக்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம் இயந்திரத்தில் பெருநகரில் 3 முறையும், பெருநகர அல்லாத இடங்களில் 5 முறையும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு மேல் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தும் ஒவ்வொரு முறைக்கும் தலா 21 ரூபாய் கட்டணமாக பிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணத்தை 23 ரூபாயாக உயர்த்த வங்கிகளுக்கு RBI அனுமதி வழங்கியுள்ளது. வருகிற மே 1ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வரவும் இந்து ராஷ்டிரமாக அதை உருவாக்க கோரியும் போராட்டம் வெடித்துள்ளது. நேபாள் தலைநகர் காத்மாண்டுவின் டிங்குனே பகுதியில் திரண்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் முன்னாள் மன்னர் ஞானேந்திர ஷாவின் படங்களை ஏந்தியபடி முடியாட்சியை மீண்டும் கொண்டு வர முழக்கங்களை எழுப்பினர்.
போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு வளையத்தை உடைத்துக் கொண்டு காவல்துறையினர் மீது கற்களை வீசினர். வீடுகள் மற்றும் பல்வேறு கட்டிடங்களுக்கும் தீ வைத்துள்ளனர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டுகள் மூலமும் ரப்பர் தோட்டாக்களையும் பயன்படுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடங்கி வைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய அவர், மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு பெறும் மக்களின் எண்ணிக்கை 62 கோடியாக உள்ளதாக தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனையில் தரமான சுகாதார சேவை வழங்குவதில் எந்த சமரசமும் கிடையாது என்றும் ஜே.பி. நட்டா அப்போது உறுதிபட தெரிவித்தார். தில்லி ஜமா மசூதியில் வெள்ளிக்கிழமையான இன்று ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். வரும் 31ஆம் தேதியன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கடந்த 2ஆம் தேதி முதல் இஸ்லாமிய மக்கள் நோன்பு இருந்து வருகின்றனர். ரம்ஜானுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் டெல்லியில் உள்ள ஜமா மசூதியில் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். குண்டூரில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் இதயம் ஆந்திர அமைச்சரின் உதவியால் திருப்பதி கொண்டு செல்லப்பட்டது. குண்டூரை சேர்ந்த சுஷ்மா என்ற பெண் ஒருவர் மூளைச்சாவு அடைந்தார். இந்நிலையில் அவரது உடல் உறுப்புகளை குண்டூர், திருப்பதி, விஜயவாடா, சென்னை ஆகிய பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. விஜயவாடா சென்னைக்கு இடையே விமான போக்குவரத்து இல்லாத நிலையில் ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் தனது சொந்த செலவில் தனி விமானம் ஏற்பாடு செய்ததை அடுத்து அந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் திருப்பதி வந்தடைந்தன. சென்னை அயப்பாக்கத்தில் தண்ணீர் லாரியை முந்திச் செல்லும் என்ற இருசக்கர வாகன ஓட்டி விபத்தில் சிக்கிய பதைபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் திருவேற்காடு அம்பத்தூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னால் சென்ற தண்ணீர் லாரியை முந்திச் செல்ல முற்பட்டுள்ளார். அப்போது நிலைதடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். இதில் லாரி சக்கரத்தில் சிக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாய் போனார். 2025-2026 ஆண்டுக்கான கோவை மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. கோவை மாநகராட்சியின் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் ரங்கநாயகி தாக்கல் செய்தார். நிதிக்குழு தலைவர் முபசிரா பட்ஜெட்டை பெற்றுக் கொண்டார். இந்த பட்ஜெட்டில் வருவாய் மற்றும் மூலதன வரவினம் 4617 கோடியே 33 லட்சம் ரூபாயாகவும், அதே நேரத்தில் வருவாய் மற்றும் மூலதன செலவினம் 4757 கோடியே 16 லட்சம் ரூபாயாகவும், நிகர பற்றாக்குறை 139 கோடியே 83 லட்சம் ரூபாயாகவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வாரச்சந்தை அருகே அமைந்துள்ள மரப்பட்டறையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. நடராஜன் என்பவருக்கு சொந்தமான மரப்பட்டறையில் பற்றிய தீ அருகே இருந்த குடோனிலும் பரவியது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக எரிந்ததில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீக்கிரையாகின. இதுகுறித்து காரிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டு பள்ளி மாணவிகளை மிரட்டியதாக 2 சிறுவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வெற்றிநகர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் 2 பேர் பெரவள்ளூர் வழியாக தங்களது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி அவர்களின் இன்ஸ்டாகிராம் ஐடியை கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகார் மற்றும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொளத்தூர் செந்தில் நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரையில் பள்ளி மாணவிகளை கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லர்கள் மூலம் அளவெடுக்க வைத்த வழக்கில் ஆசிரியை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் மேங்கேபுரம் பகுதியில் செயல்படும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவிகளின் எதிர்ப்பை மீறியும் சீருடைகள் தைப்பதற்காக ஆண் டெய்லரை வைத்து மாணவிகளை அளவெடுத்துள்ளனர். இதுகுறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் ஆசிரியை சாரா, டெய்லர்கள் பாரதி மோகன், கலாதேவி ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளித்து மருதமலை முருகன் கோயிலில் குடமுழுக்கு நடத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கு விழா ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழுக்கு முக்கியத்துவம் அளித்து குடமுழுக்கு விழாவில் தமிழில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்ததுடன் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாக அரசாணை பிறப்பிப்பது குறித்து விசாரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
தஞ்சை மக்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக பணியாற்றுகிறீர்களா என ஆணையரை நோக்கி மாமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் பேசிய 9வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆனந்த், தஞ்சை காமராஜ் மார்க்கெட்டில் 10 ரூபாய் டோக்கன் போட்டு வசூல் செய்கிறார்கள் என்றும், நகரில் பேருந்து போக்குவரத்தை நிறுத்தி தனிநபர் ஒருவர் பண வசூலில் ஈடுபடுவதாக புகார் தெரிவித்தும் ஆணையர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இளைஞர்கள் தலைமைத்துவ திறன்களை வளர்த்துக் கொண்டு தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் இளைஞர் நாடாளுமன்ற விழா 2025 எனும் நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தில் விதான் பவனில் நடைபெற்றது. இதில் பேசிய யோகி ஆதித்யநாத், நாட்டின் முழு அமைப்பும் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நிதித்துறை ஆகிய 3 தூண்களில் இயக்கப்படுகிறது என்றும், 3 இணைந்து செயல்படும்போது அது நல்லாட்சி என்ற இலக்கை அடைய உதவுகிறது என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூரில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் சதத்தை தொடும் அளவிற்கு வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் திருப்பத்தூரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் வெப்பத்தை தணிக்க இளநீர், மோர் மற்றும் குளிர்பான கடைகளை மக்கள் நாடி செல்கின்றனர். மேலும் நண்பகல் 1 மணிக்கு மேல் வெப்பம் அதிகரிப்பதால் வெளியே வருவதற்கு கூட சிரமப்பட்டு மக்கள் குடைகளை பிடித்தபடி செல்கின்றனர். அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த குடியிருப்பை முறைகேடாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றம் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை ரத்து செய்ய கோரி மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி வேல்முருகன் தள்ளுபடி செய்தார். அதே சமயம் வழக்கில் இதுவரை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை தொடர சிறப்பு நீதிமன்றத்திற்கு அவர் உத்தரவிட்டார். நெல்லையில் பைக் ரேஸுக்கு இடையூறாக இருந்த நாயை இளைஞர்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலப்பாளையம் பகுதியில் இரவு நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாக பைக் ரேஸில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கிடையில் அந்த இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்ட போது நாய் ஒன்று அவர்களை பார்த்து குறைத்திருக்கிறது. இதனால் கடுப்படைந்த இளைஞர்கள் நாயை அடித்து கொலை செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குடியிருப்பு பகுதியில் இருந்த குப்பை கிடங்கில் திடீரென பட்டாசு கழிவுகள் வெடித்து சிதறியதால் பதற்றம் ஏற்பட்டது. பேராப்பட்டி இந்திராநகர் பகுதியில் குப்பை கிடங்கில் இருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறி தீ குளிந்து விட்டு எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து அதன் மூலம் வெளியாகும் பட்டாசு கழிவுகளை குப்பையில் கொட்டி தீ வைத்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியாமி ஓபன் டென்னிஸில் சபலன்கா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் புளோரிடா நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதன் மகளிர் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் பெலாரஸின் அரினா சபலன்கா இத்தாலி வீராங்கனை ஜாஸ்மின் பவுலினியுடன் மோதினார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதல் ஆதிக்கம் செலுத்தி வந்த சபலன்கா 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ரம்ஜானை முன்னிட்டு சிறைகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கருணையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக சிறைகளில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட கைதிகளை விடுவிக்க அதிபர் ஷேக் முகமது பின் சயீத், பிரதமர் ஷேக் முகமது பின் ரஷீத் ஆகியோர் உத்தரவிட்டுள்ளனர். கருணை அடிப்படையில் விடுவிக்கப்பட்டவர்களில் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஆழமான உறவு முடிவுக்கு வந்துவிட்டதாக கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது உலக சந்தையில் வர்த்தக போர் ஏற்படும் சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றும், அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஆழமான பொருளாதார பாதுகாப்பு மற்றும் இராணுவ உறவுகளின் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வாகன இறக்குமதி வரி அடுத்த வாரம் அமலுக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. 45 சுற்றுலா பயணிகளுடன் சென்ற நீர்மூழ்கி கப்பல் செங்கடலில் மூழ்கிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா நடைபாதை பகுதியில் உள்ள கடற்கரைகளில் ஒன்றிலிருந்து பயணித்த நீர்மூழ்கி கப்பலில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 45 பேர் பயணித்தனர். அப்போது எகிப்தின் பிரபலமான ஹுர்கடாவில் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பல சுற்றுலா நிறுவனங்கள் இந்த பகுதியில் மோதல்களால் ஏற்படும் ஆபத்துகள் காரணமாக செங்கடலில் பயணிப்பதை நிறுத்திவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
நெதர்லாந்தில் நடைபெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 5 பேர் படுகாயமடைந்தனர். ஆம்ஸ்டர்டாமின் பிரபலமான டேம் சதுக்கத்தில் வணிக வளாகம் அமைந்துள்ள சந்தை பகுதியில் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய நபரை பொதுமக்கள் பிடித்த நிலையில் போலீசார் தாக்குதல் நடத்திய அந்த நபரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் உட்பட 38 பேர் உயிரிழந்தனர். காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கு புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் தோல்வியடைந்திருக்கிறது. இதனால் இருதரப்பும் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் காசா முனையின் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவின் செய்தி தொடர்பாளர் அப்தலிப் அல் குவான் உட்பட 38 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.